டேய் ரகு, டேய் ரகு, எந்திரா. என்னடா ரூம்ல உங்க அப்பாவை காணோம்டா. காலையில 4 மணிக்கு வந்து எங்கேயாவது வாக்கிங் போயிருப்பாரு. இல்லடா, நீ வந்து அவர் ரூமை பாரு. எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. இது யாருடைய பங்களா? ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னால இங்க நம்பியாத்திரின்னு ஒரு மலையாள மந்திரவாதி இருந்தானாம். அத செத்து போனதுக்கு அப்புறம் ராத்திரியில திடீர்னு விளக்கெரியறதாவும் ஒரு பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேட்கறதாவும் சொல்லுவாங்க. யாரு அந்த பொண்ணு? நீ என்னையா சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லலையே. பொண்ணா? இப்பதானே தம்பி, நாய் குலைக்குது. அங்க போய் பாப்போம் வாங்க. தாயே. டேய் ரகு, உங்க அப்பாவோட துண்டுடா. என்ன சார் இதெல்லாம்? சார், இந்த மரத்துக்கடியில தான் நாகலிங்க சித்தர் சமாதியானார். அதுக்கப்புறம் தான் நாகலிங்க மரத்துல பூவே பூக்க ஆரம்பிச்சது. கோயில் பூஜைக்கு இங்கிருந்தா இன்னைக்கும் பூ பறிச்சிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல தம்பி, என்னைக்கு இந்த மரத்துல மஞ்சக்கொடி ஆடுதோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய விசேஷமே நடக்க போகுதுங்கிறது சித்தர் சொன்ன வாக்கு. எங்க அப்பாவோட மேல் துண்டு ஏதோ தற்செயலா அந்த மரக்கலையில தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏன் எவ்வளவு பெரிய கதை சொல்ற? உங்க அப்பாவோட மேல் துண்டு சொல்லி வச்ச மாதிரி எங்க சித்தரோட மரத்துல எப்படி தொங்கும்? இது தற்செயலா நடந்ததுன்னு சொன்னா முட்டாள் கூட நம்ப மாட்டான். இது இங்க சித்தர் சொன்ன மஞ்சக்கொடியே தான். நான்சென்ஸ். இங்க பாருங்க சாமி, இந்த சித்தர் மஞ்சக்கொடி இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த ஏரியாவில தான் எங்க அப்பா காணாம போயிருக்காரு. மிஸ்டர் கண்ணபிரான், எங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஐ வாண்ட் மை டாட் ஃபர்ஸ்ட். கம் ஆன். நேத்து ராத்திரி கடைசியா எங்க அப்பா ரூமுக்கு போனப்போ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாரு. ஆனா நான் குடிச்சிருந்ததுனால சொல்ல மாட்டேன்ட்டாரு. காணாம போன எங்க அப்பாவுக்கும் அந்த கோவில் பூசாரிக்கும் தான் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் மேலதான் எனக்கு சந்தேகம். குடுமி பெருசா வச்சிருந்தா சந்தேகப்படுறதா? நல்ல வேலை எனக்கு குடுமி இல்லப்பா. விளையாடாதடா, உனக்கு தெரியாது. மோகினி நடமாட்டம் இருக்குன்னு ஒரு பங்களாவை காட்டினாங்களே, காத்துல ஆடிக்கிட்டு இருந்த வெறும் ஜன்னலை தான் நீ பார்த்த. அந்த ஜன்னல் கிட்ட இருந்த மோகினியை நான் பார்த்தேன். என்னது? மோகினியை பாத்தியா? அது மட்டும் இல்ல, அந்த மோகினி கிட்ட பூசாரி ஏதோ சைகை பண்ணதையும் பார்த்தேன். டேய், என்னடா மோகினின்னு சொன்ன உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஐயா, ஐயோ! யாரு? சீக்கிரம் கொளுத்துறா. யோ, பகல்லே உன்னை பார்த்து இவன் பயப்படுறான். இப்ப ராத்திரிலும் ஏன் வந்து பயமுறுத்துற? நீ ஒண்ணு செய், அம்மாவாசை அன்னைக்கு நல்ல பெரிய விளக்கா எடுத்துட்டு வா. டேய், என்ன விஷயம்? குகையம்மா உங்களை பார்க்கணுமா? கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. டேய், என்னடா குகை புகன்னு பயமுறுத்துறான்? குகை அம்மாவா? யார் அவங்க? என்ன எதுக்கு பார்க்கணும்? குகையம்மா அந்த குகைக்குள்ள போய் 25 வருஷமாச்சு. இதுவரைக்கும் வெளியில வந்ததில்லை. நாங்கத்தான் அவங்கள போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பார்க்க விரும்புறது உங்களை மட்டும்தான். வரீங்களா? அங்கெல்லாம் வர முடியாது, வேற வேலை இருக்கு போ. சுமாரா, அங்கேயாவது போய் அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்ப்போம். சொன்னா கேள்டா, உன்னோட போனா நம்மள கவுத்துருவான். வா போயிடலாம். பயப்படாம வாடா. வா ரகு. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உட்கார். அந்த பெட்டிய எடு. தான் பூஜை பண்ண நாகலிங்க மரத்துல
என்னைக்கு மஞ்சக்குடி ஆடுதோ அன்னைக்குதான் தான் பெட்டியை திறக்கணும்னு சித்தரோட உத்தரவு. இனிமே இது உன்னுடைய சொத்து. படி. நாகலிங்க சித்தனின் சூக்கும தேகத்தில் 14,000 கோடி சூரியர்கள் உதித்த பஞ்சமி நாளில் சங்கர நாடியில் பிரகாசித்த நாககாளியின் வாக்குகள் இவை என தெரிந்து கொள்வாய். சித்தர் மூலமா நாககாளி அம்மா சொன்ன வாக்குப்பா இது. இத கேட்கறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். மேல படி. யூத சித்தன் 1850 என்னும் கணக்கின்படியாக வெள்ளை பிரேதங்களும் கருப்பு பிரேதங்களும் போரிட்டுக் கொள்ளும் பூங்காவனத்தை காட்டுவாள் காளி. ஆனால் விய வருஷத்தில் அன்றோ 3 வர்ணங்களும் வானம் பார்க்கும் வழி இருக்கிறதென மாக்காளி சொல்கின்றாள். யூத சித்தன்னு ஏசு பிரான சொல்லுது சாமி. 1850வது கணக்குன்னு படினா கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 1850வது வருஷம்னு அர்த்தம். அந்த வருஷத்துலதான் சித்தர் இதை எழுதி வச்சிருக்காரு. வெள்ளை பிரேதங்களும் கருப்பு பிரேதங்களும் போரிட்டதுன்னா வெள்ளக்காரங்களோட நாம சண்டை போட்ட நேரம். விய வருஷத்துலதான் நம்ம நாட்டு மூவரண கொடி ஆகாசத்துல பறக்கும்னு எழுதி வச்சிருக்காரு. விய வருஷம்னா உங்க இங்கிலீஷ் கணக்குப்படி எது தம்பி? 1947. சித்தர் எழுத்தப்படி நடந்துச்சுல்ல. மேலப்படி. விடுதலை ஆன பின் தேசத்தின் விதிகளை கேட்பாய். வெடிகளின் சத்தத்தில் கொடிகள் போர்த்தும் உடல்கள் சிதறும். இதாவது புரிஞ்சுதா? கொடி நீங்க சாமி சொன்னது நம்ம தேசிய கொடியே. புரிஞ்சுதுங்க. டேய், சித்தர் சொல்றது நம்ம தேச தலைவர்களை பத்தி. மகாத்மா காந்தியில் ஆரம்பிச்ச வெடிகுண்டு சத்தம் இப்ப ராஜீவ் காந்தி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. ரகு, இதுவரை நடந்தது போக இனியும் ஒன்று கேட்பாய். காளியின் கட்டளை இது என நீ தெரிந்து கொள். நாகலிங்கனின் புனித விருட்சத்தில் மஞ்சள் கொடி ஆடும்போது நாககாளி கோவிலின் சக்கரங்களுக்கு சக்தி ஏறும். பீடம் பிரகாசமடையும். தீர்த்த சுனை தெய்வீகமடையும். மஞ்சள் கொடி ஆடியதிலிருந்து வரும் பௌர்ணமி நாளில் உற்சவ நேரத்தில் ஒலிக்கும் 7வது கோவில் மணியோசையின் போது கருணை ஒளி வெள்ளமாக பக்த கோடி ஒருவருக்கு கண்முன்னே தெய்வம் காட்சியளித்திடும். தெய்வம் நேருக்கு நேர் தரிசனமாகும் முன் 7 தினங்களில் தீர்த்த சுனையில் குளிப்போர்க்கு தீராத வியாதிகள் தீரும். மாறாத கவலைகள் மறையும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். கடவுள் நேருக்கு நேர் வர போகிறது. ஓம் சக்தி, தெய்வமே, ஓம் சக்தி. கொஞ்சம் கத்தாம இருக்கீங்களா ப்ளீஸ்? லோக்கியா மேடம், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன் தான். அதனால அவர் நேருக்கு நேர் வருவாருங்கிறத நம்ப தயாரா இல்ல. 150 வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதுனதுங்கிறீங்க. ஏன் முந்தா நாள் கூட எவனாவது ஒருத்தன் பழைய பேப்பர்ல இப்படி கிறுக்கிருக்கலாம் இல்லையா? முதல்ல மெட்ராஸ்க்கு போய் இதை நான் லேப்ல டெஸ்ட் பண்ண போறேன். அண்ட் ஒன் மோர் திங், காணாம போன எங்க அப்பாவுக்கும் உங்க கூட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சு, கடவுள் நேர்ல வரமாட்டாருமா, போலீஸோட நான் தான் நேர்ல வருவேன். வட போலாம். நான் ஆபீஸுக்கு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி ரிசல்ட் தெரிஞ்சுட்டு நேரா ஃபாரஸ்ட் போயிடுவேன். டே ரகு, நீ தனியா போறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கவலைப்படாத, தேவைப்பட்டா நானே கான்டாக்ட் பண்றேன். அப்போ வந்தா போதும். டேக் கேர். ஹலோ பத்மா. ஹலோ ரகு. இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதோட கரெக்ட் பீரியட் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன இது? கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருக்காரா இல்லையான்னு லேப்ல டெஸ்ட் பண்ணி சொல்லணுமா? ஆமா, கோவில்ல டெஸ்ட் பண்ணி யாராலையும் கரெக்டா சொல்ல முடியலையா? நீ யாரும் டெஸ்ட் பண்ணி உண்மை என்னன்னு சொல்லு. உனக்கு கடவுள்னா எப்பவுமே கிண்டல் தான். கிண்டல் பண்ற மாதிரி நீங்க தான் நடந்துக்கிறீங்க. சரி, அதை விட முதல்ல டெஸ்ட் பண்ணி வை, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகே.
என்ன பத்மா டெஸ்ட் பண்ணிட்டியா? இந்த டாக்குமெண்ட் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? டாக்குமெண்ட் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுதா? இந்த டாக்குமெண்ட் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதுதான். ஆர் யூ ஷூர்? கண்டிப்பா இது பழைய டாக்குமெண்ட் தான். தேங்க் யூ. ரகு, ஆ இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ண போற? வேற என்ன, வழக்கம் போல சீனியர் ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்ண போறேன். அப்போ பௌர்ணமி அன்னைக்கு கடவுள் வரப்போறாருங்கிற விஷயத்த வெளியே சொல்ல போறது இல்லையா? எதுக்கு? எதுக்கா? அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அருவியில குளிச்சா எல்லாருடைய நோயும் குணமாகும், கடவுள் ஒரு பக்தருக்கு காட்சி தர போறாருன்னு எழுதியிருக்கே, இத மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? இதுல எழுதி இருக்குத நீ நம்புறியா? நிச்சயமா. சித்தர் எழுதினதெல்லாம் உண்மையா நடந்திருக்கே. அப்ப அவர் சொன்னபடி கடவுளும் கண்டிப்பா வருவாரு. இதை என்னால நம்ப முடியல. உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, இது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதை நீ கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாது. எங்க அப்பா காணாம போனதுக்கும் இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்த கும்பலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அந்த கும்பலை வச்சு எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டான்ட்டு தான் நான் இங்க வந்தேன். சோ இந்த சித்தர், அருவி, கடவுள் வரப்போறாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். பாய். சாரி. ரகு, உனக்கு ஒண்ணு ஆகலையே? வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் எழுதின நிகழ்ச்சி எல்லாம் உண்மையா நடந்திருக்கு. அதே மாதிரி கடவுளும் நிச்சயமா வருவாரு. இது எல்லா பத்திரிகையிலும் வரணும். இத பத்தி எல்லாருக்கும் தெரியணும். திவ்யா, நீ ஒரு ஃபேமஸ் ரைட்டர். உனக்கு நிறைய பத்திரிகைக்காரங்களை தெரிஞ்சிருக்கும். எப்படியாவது சித்தரோட டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்றதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். ஆமா, ஏற்கனவே பத்திரிக்கையில எல்லாம் பெரிய மனுஷங்க சொல்ற பொய்ய படிச்சு ஜனங்க கொதிச்சு போயிருக்காங்க. இப்ப செத்தவங்க பொய்யெல்லாம் படிச்சாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், எல்லா பத்திரிக்கை ஆபீஸையும் கொளுத்திடுவாங்க. வாழ்க்கையில கடைசி நம்பிக்கையும் போனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறதே கடவுளாவது வந்து காப்பாத்த மாட்டாராங்கிற நம்பிக்கையில தான். நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற நவீன் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. நான் அவரை எப்படியாவது அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். நவீன் உன்னோட காதல மாத்திரம் இல்ல, நாடறிஞ்ச ஒரு பாடகரும் கூட. அவரோட அம்மாவும் சாதாரண படிப்பறிவு இல்லாத பொம்பளை கிடையாது. நவீன் அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே சீஃப் டாக்டர். அவங்களே இந்த விஷயத்துல கன்வின்ஸ் பண்றது உனக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. அதனாலதான் சொல்றேன், சித்தரோட டாக்குமெண்ட் எல்லா பத்திரிகையிலையும் பெரிய நியூஸா பிரபலமானாதான் நவீனி அவங்க அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி நான் அவரை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போக முடியும். சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற அந்த கேன்சர் பேஷண்ட்டை ஏதோ அபத்தமான ஸ்டேட்மெண்ட் கிடைச்சதுங்கிறதுக்காக எங்கேயோ காட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேங்கிறியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற உண்மையான ஃப்ரெண்டா இருந்த இந்த உதவி நீ செய். ஒண்ணு, இந்த நியூஸ் பத்திரிகையில வர மாதிரி பண்ண. இல்ல, நவீன் செத்த அடுத்த நிமிஷமே நானும் செத்துட்டேங்கிற நியூஸை நீயே பத்திரிகையில படிப்ப. ஹேய் பத்மா, என்ன இது பைத்தியக்காரி மாதிரி பேசுற? நான் எனக்காக மட்டும் சொல்ல, நீயும் அந்த கோயிலுக்கு வந்தேன்னா உனக்கு போன கண் பார்வை கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். சரி, நீ முட்டாளா இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட், அதனால நான் இதை செய்றேன். ஆமா, நீ சொன்னல புத்தரோ சித்தரோ, அவர் எழுதின டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்கு? மிஸ்டர் ராகு. எஸ். ஐ அம் திவ்யா. நான் ஒரு ரைட்டர், உங்க கொலீக் பத்மாவோட ஃப்ரெண்ட். வாங்க. ஐம் சாரி, இந்த பக்கமா வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? கடவுள் வரப்போறாருங்கிற விஷயத்த நீங்க ஏன் பப்ளிஷ் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்ஸ் நாட் எ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இது ஏதோ ஒரு காட்டு கோகையில் எனக்கு கிடைச்ச டாக்குமெண்ட். ஆஸ் அன் ஆர்காலஜிஸ்ட் இதை நான் என் டிபார்ட்மெண்ட் தான் சப்மிட் பண்ணுவேன். பிரஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சித்தரோட ஸ்டேட்மெண்ட்ல வர பௌர்ணமி அன்னைக்கு கடவுள் ஒரு உண்மையான பக்தருக்கு காட்சி தருவார்னு எழுதியிருக்கிறதா பத்மா சொன்னா. நீங்க சொல்றபடி டாக்குமெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அது ஒரு ஹையர் ஆஃபீஸருக்கு போய் அவங்க அதை அனலைஸ் பண்ணி அவங்க அதை பப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள பௌர்ணமியும் போய் ஒருவேளை கடவுள் இருந்தாருன்னா அவரும் வந்துட்டு போயிடுவார் இல்லையா? வந்துட்டு போகட்டுமே, எனக்கு என்ன. அப்படி கடவுள் இருக்கிறதா இருந்தா உண்மையான பக்தர் யாருன்னு அவருக்கு தெரியும்ல. அந்த பக்தர் எங்க இருக்காரோ அங்க போய் காட்சி தந்துட்டு போகட்டுமே. காபி. ஜோக் அடிக்கிறீங்களா? உங்களை மாதிரி கடவுள் பக்தி இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனா தெய்வ நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் நம்ம நாட்டுல அதிகம்.
அவங்களோட உணர்வுகளுக்கும் நம்பிக்கைக்கும் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. தயவு செஞ்சு சித்தரோட டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நானே நம்பாத ஒரு விஷயத்த ஏற்கனவே மூட நம்பிக்கையில் இருக்கிற ஜனங்க கிட்ட சொல்லி அவங்களையும் முட்டாளாக்கணுமா? நீங்க படிச்சவரு, உங்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். நீங்க இவ்வளவு பிடிவாதக்காரரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க அப்பா அந்த காட்டுல தான் காணாம போயிட்டதா பத்மா சொன்னா. ஒருவேளை இந்த நியூஸை பப்ளிஷ் பண்றதால அவர் திரும்ப கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லையா? இப்ப முட்டாள்தனமா பிடிவாதம் பிடிச்சிட்டு அப்புறம் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. I'm sorry for wasting your time. உனக்கு மட்டும் ஏற்பட்ட நிலைமை இல்லடா. ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த அதிகார வர்க்கத்தினாலையும் பணக்காரங்களோட சுயநலத்தினாலையும் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு தவிர வேற எந்த நினைப்புமே உனக்கு வரக்கூடாது. வராதுடா. எனக்கு ஏற்பட்ட கொடுமை இன்னொருத்தருக்கு ஏற்பட நான் விட மாட்டேன். ஆமா. சரி, நீ புறப்படு. ஏற்கனவே பேசினபடி நான் உன்னை கோயில்ல சந்திக்கிறேன். முதல்ல ஏதோ ஒரு கோவில்ல கடவுள் வர போறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் எவனோ ஒரு தீவிரவாதி அந்த கோவிலுக்கு பாம் வைக்க போறான்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேல எங்க கேன் ஐஜி கடவுள் வந்தா ப்ரொமோஷன் அவர்கிட்டயே வாங்கிக்கன்னு என்கிட்ட ஜோக் அடிக்கிறாரு. சுமச்சார். ஆனா ஒண்ணு திவ்யா, எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி வேலை உலகத்துல வேற எந்த போலீஸ்காரனும் கிடைக்காது. ஏன் கோவப்படுறீங்க? சப்போஸ் கடவுள் உண்மையாவே வந்துட்டாருன்னா? கமான், நீ ஆரம்பிச்சிடாத. இல்லனா கடவுள் வரப்போறாருங்கிற விஷயத்தை பத்திரிக்கையில பிரபலப்படுத்தினதுல எனக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. பங்கா? 10 நாள் நடுக்காட்டுல அலைய விட்டுருக்கே, ரொம்ப தேங்க்ஸ்மா. கவலைப்படாதீங்கண்ணா, நானும் உங்க கூட வரேன். இருக்கிற பிரச்சனை போதாது, நீ கூட வந்து பிரச்சனை அதிகமா கிடாத. அங்க ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அதுல ஏன் வெடிகுண்டு வைக்க போறான்னு தெரியல. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஐ அம் சாரி திவ்யா, நீ அங்க வர்றது அவ்வளவு நல்லதில்ல. ப்ளீஸ். தெரியும்ண்ணா, எனக்கு கண் தெரியாதுங்கிறதுனால தானே நீங்க என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்க. ஏய், என்னடா இது? ஏய் திவ்யா, ஏய், நான் அப்படி நினைப்பேனா? என்னையும் கூட்டிட்டு போங்கண்ணா. எனக்கு என்னமோ அங்க வந்தா பார்வை கிடைக்கும்னு தோணுது. அதனால என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலாம்ல. அதுக்கு எடுத்துடாதீங்கண்ணா. என்னம்மா பேசுற? உனக்காகவாவது கடவுள் வரக்கூடாதா? ஓகே, லெட்ஸ் கோ. உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். தேங்க்ஸ்ண்ணா. அன்பர் பாடிட பாடிட இன்னருள் தரும் அன்னபூரணி. அகம் உருகி அன்பர் பாடிட பாடிட இன்னருள் தரும் அன்னபூரணி. திவ்யா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவுல ஒரு தீவிரவாதி கையில வெடிகுண்டை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். எந்த நேரத்துல என்ன நடக்குமோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எனிவே, உனக்கு ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ அவனை கைட் யூஸ் பண்ணிக்கோ. Thank you அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், நீங்க தானே கோவிலை பாதுகாக்க வந்த ஸ்பெஷல் ஆபீசர்? சார், எங்க அப்பா காணாம போய் 3 நாள் ஆச்சு. இந்த ஊர் போலீஸ்காரங்க இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நீங்களாவது? திவ்யா, நான் தான் ரகு. என்ன ஞாபகம் இல்ல? அந்த சித்தர் டாக்குமெண்ட்ஸ். ரகுவா? ஹலோ. ஓஹோ, நீங்க தான் அந்த ஹீரோவா? ஏன் சார் நம்ப முடியாத நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? சார், முதல்ல இருந்தே இந்த நியூஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா இதை பப்ளிஷ் பண்ணா ஒருவேளை காணாம போன எங்க அப்பா கிடைக்கலான்னு திவ்யா தான் சொன்னாங்க. அதனால தான் பப்ளிஷ் பண்ணேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இல்ல? கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் சார்? எங்க அப்பா ஒன்றும் கிடைக்கலையே. சரி, இனிமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஓகே சார். பை திவ்யா. பாய். உங்களை மாதிரி படிச்சவங்களே இந்த நியூஸை நம்பும் போது என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட் அலைய வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, இங்கே இருமா. அந்த ரிப்போர்ட் இப்போ வந்துரும்.
நீங்க ஒரு எழுத்தாளர்னு கேள்விப்பட்டதுனால தான் எனக்கு துணைக்கு நீங்க தான் வரணும்னு நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா எரிமலைன்னு உங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். வால்ல நீங்க சினிமால கமலஹாசன் பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கேனே. அசப்புல நான் அதே மாதிரி இருப்பேங்க. ஏன்னா அவரை விட கலர் கொஞ்சம் அதிகம். சுண்டி விட்டா ரத்தம் வருங்க. யாருக்கு? சுண்டி விடுறவங்களுக்கா? கண்ணுல லொல்லு ஜாஸ்தி. ஆமா, நீங்க இவ்ளோ அழகா இருந்துட்டு ஏன் எரிமலைன்னு இவ்ளோ ஆக்ரோஷமான பேரை வச்சிருக்கீங்க? நான் பார்க்கிறதுக்கு கமல மாதிரி இருப்பேங்க. ஆனா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து பாடுற ரஜினி. அதான் நம்மால எரிமலை. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் இல்லையா? The same question, the same age. என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்காத இளவயசு பொண்ணுங்களே இல்ல. என்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த பொண்ணு அமையற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்ல. முடிவு பண்ணி ஐயோ அது ஒண்ணு இல்லைங்க. நான் வளர்த்த புலி என்ன கிராஸ் பண்ணி அலோ சொல்லிட்டு போகுது. இல்லையே, ஐயோன்னு சொன்ன மாதிரில கேடுச்சு. புலி பாஷையில ஐயோன்னா நம்ம பாஷையில அலோன்னு அர்த்தம். நான் காட்டுவாசி யூனிவர்சிட்டில எம்ஏ படிச்சிருக்கேங்க. இப்ப என்னாச்சு? புலி பாஷையில ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். போலாமா? புலி பாஷை பழகிடுச்சு. வாங்க. கல்ஸ் ஆர் குட்டிஃபையிங். ஆல் கல்ஸ் ஆர் கூர். அட, சிங்கர் நவீன் கூட வந்திருக்காருங்க. திவ்யா. பத்மா. திவ்யா, இது என்னோட ஹஸ்பண்ட். சாரிப்பா, உனக்கு கூட சொல்லாம எங்க கல்யாணம் திடீர்னு நடக்க வேண்டியதா போச்சு. என்னடி இது? நீ உன்னோட காதலை இங்க கூட்டிட்டு வரணும்னு சொன்னேங்கிறதுக்காக தான் நான் அந்த கடவுள் விஷயத்தை பப்ளிஷ் பண்ணேன். இவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிற இவரை நீ கல்யாணமே பண்ணி கூட்டிட்டு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ண? நானும் முதல்ல பத்மா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாள்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த ஆண்டவனோட சக்தியை நம்புறனோ இல்லையோ, இவ அன்போட சக்தியை நம்புறேன். அது நிச்சயம் என்ன காப்பாத்தும். நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் திவ்யா. நாம எவ்வளவு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். நாம அஜாக்கிரதையா இருந்தா அதனால பாதிக்கப்பட போறது ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர். இத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் பொறுப்பா டியூட்டியை பாருங்க. இந்த ஆபரேஷன்ல உங்களுக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட வெளிப்படையா சொல்லலாம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல துப்பாக்கி எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்கிற மெக்கானிக் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சார். இல்ல ஸ்பிரிங் சரியா இல்ல ரிப்பேர் பண்ணி கொடுன்னு. அவரு சிரிச்சிட்டு சும்மா விட்டுறார் சார். இப்ப இந்த துப்பாக்கியால 3 குண்டு வெடிச்சா 2 குண்டு அடியிலேயே தொப்புன்னு விழுந்துருது சார். இத வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் தீவிரவாதிகளை பிடிக்க முடியும்? உன் பேர் என்னையா? கட்டபொம்மன் சார். ஒண்ணுல யாரும் இந்த போஸ்ட் காமிச்சது? சவடேன் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இன்ஸ்பெக்டர் டீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஏற்கனவே வரதான் சார் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்காக தான் இங்க அனுப்பிச்சிருக்காங்க. டீ எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஏதாவது கடையை செட்டப் பண்ணி ஓசிலி வாங்கி கொடுத்துருவாரு. நீ யாரியா? காத்தவராயன், பிரதர் ஆஃப் கட்டபொம்மன். எஸ் சார். ஃபேமிலி இன் தி சர்வீஸ் ஆஃப் தி நேஷன். ஷட் அப். தீவிரவாதிங்க இங்க தான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கணும். லாட்ஜ் வீடு ஒண்ணு விடாம தேடணும். தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபாலோ மீ. ஒரு சிங்கிள் ரூம் கொடுங்க. 30 ரூபாய். பரவாயில்லையா சார்? ஓகே பாய். சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமாப்பா, சாருக்கு ரூம் நம்பர் 24 போட்டுருக்கு. இந்தா கீ. சரி. சார் ரூமுக்கு கூட்டு போ. வாங்க சார். யோ, வணக்கம் சார். தங்கி இருக்கவங்க பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிருக்கியா? எழுதிருக்கேன் சார். லெட்ஜர் ஒழுங்கா மெயின்டைன் பண்றியா? பண்றேன் சார். பாருங்கய்யா, எல்லாரையும் தீர விசாரிக்கணும். ஒரு ரூம் கூட விடக்கூடாது. நீங்க அந்த பிளாக்க பாருங்க, நீங்க அந்த லைனை பாருங்க. 2 பேரையும் கூட வாங்க. சார் இந்தாங்க சார் காப்பி. சாப்பாட்டு நேரத்துல காப்பி சாப்பிடாது சார், உடம்பு கெட்டு போகும். யோ, உங்ககிட்ட யாரையா காஃபி கேட்டா? எதுவும் நீங்க கேட்கலையா? நான் கண்ட நேரத்துல காஃபி குடிக்கிறதுல எடுத்துட்டு போ. அப்ப எந்த கருவும் பிடிச்சவன் கேட்டான்? அத சொன்னவன போய் கேளு. சார் கோச்சுக்கிறாரு சார். இந்த லாட்ஜ போலீஸ்காரவங்க ரூபா செக் பண்றாங்க. அந்த கலட்டாவுல இத எங்க கொடுக்கறன்னு மறந்து போச்சு சார். வர சார். நில்லு. போலீஸ் வந்திருக்காங்களா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? இத்தனை பேர் சாமி கும்பிட வந்த இடத்துல எவனோ ஒரு பேமானி கோயிலுக்கு பாம்பு வைக்க வந்திருக்கானா? அவனை பிடிக்கிறதுக்காக ரூமா செக் பண்றாங்க சார். சத்தியமா நீங்க காப்பி ஆகலையே. நீ கிளம்பு. காப்பி அது பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. யோ, யாரே நீ? நான் பாய் சார். ஆரம்பத்திலே போய் சொல்றான் சார். விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு பாய்ங்கறான். இவனை தரோவா செக் பண்ணும் சார். சார் நான் ரூம் போய் சார். என் பேர் மையப்ப சார். கையில காப்பி கப்பா வச்சுக்கிட்டு என்ன புலம்பிட்டு இருக்க? இந்த ரூம்கார காப்பி ஆட்டாரு. இப்ப கொண்டு போனா நான் கேட்கலன்னு சொல்றாரு. அதான் யார் கேட்டுப்பான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் கேட்டிருப்பா?
யோ என்ன அந்த ரூம்ல யாருமே இல்ல? சார் இப்பதான் சார் அவர் என் கூட பேசிட்டு இருந்தாரு. லாட்ஜ போலீஸ் செக் பண்ணுன்னு கூட சொன்னனே. லாட்ஜ போலீஸ் செக் பண்றாங்கன்னு சொன்னியா? ஆமா சார். லாட்ஜ்ல பாத்தியே அந்த ஆளை மறுபடியும் பார்த்தா உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? சார் அந்த ஆளை கொண்டாந்து நேரடியா நிப்பாட்டுங்க. முடியுமா முடியாதுங்கறத கரெக்டா சொல்லிடுறேன் சார். இதோ பாரு, நீ மாத்திரம் அவனை கண்டுபிடிச்சு எங்களுக்கு தகவல் சொன்ன. எந்த முதலமைச்சர் கிட்ட மொட்டை கடிதாசி போய் வேலை போச்சோ அதே முதலமைச்சர் கையால உனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கி தரேன். 1 லட்சமா? சார் 1 லட்சம் சொல்லிட்டீங்கல்ல, அதை விட்டுருங்க சார். அவன் ஒருத்தன் என்ன, அவனை மாதிரி 100 பேர் நிப்பாட்டுறேன் சார். சார் சரி சரி, இந்தா பைனாகுலர்ஸை வச்சுக்க. தூரத்துல இருந்தாலும் கூட்டத்துல இருந்தாலும் பக்கத்துல இருக்க மாதிரியே தெரியும். இதை வச்சு வாட்ச் பண்ணிட்டே இரு. அவனை பார்த்த உடனே எங்களுக்கு தகவல் கொடு. சரி சார். கட்டபொம்மன். எஸ் சார். மையப்பெண்ணுக்கு வேண்டிய போக்குவரத்து சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணுங்க. போக்குவரத்து ஏற்பாடு பண்ணிடலாம் சார். ஆனா இவங்களுக்கு சாப்பாடு போட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுப்படி ஆகுமா சார்? சார் என்ன பத்தி கண்டால ஏதாவது பேசினா நான் கோவிச்சிட்டு போயிடுவேன் சார். கட்டபொம்மன், இது முக்கியமான விஷயம். பி சீரியஸ். எஸ் சார். சேலையை போத்திட்டு குளிக்கிறாரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கருமம். ஐ விட்னஸ் ஐயா, ஐ விட்னஸ் ஐயா. யோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. பொண்ணுங்களை சைட் அடிக்கிறீங்க, இதான் வேலை பார்க்கற லட்சணமா? அது சரி, பிரியாணியும் தலகரையும் கேட்டனே ஏற்பாடு பண்ணீங்களா? நான் சுத்த செய்வோம், அவனை கேளுங்க. இது கோவில் ஏரியா, மாம்சம் தொடவே கூடாது. ஐ விட்னஸ் ஐயா. யோ பிரியாணி எங்க கிடைக்கும் அங்க போய் நம்ம தேடுவோம், புரியுதா? சரி. என்ன? நான் லாட்ஜ்ல பார்த்தனே தீவிரவாதி, அவன் கிடைச்சிட்டான். எங்க? அதோ வரான் பாத்தியா, அவன்தான். அந்த பச்சை சட்டை ஓடு ஓடு. தண்ணி நைட்ல வச்சுக்குவோம். கைய கட்டுறா. என்ன பேரு? மல்ல, எரி மல்ல. பேர்லயே தீய வச்சிருக்கிறான். நோட் த பாயிண்ட். ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் சுட்டி எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்கேன். சந்தேகமே இல்லை, இவன் தான். உன் ஆயுதத்தெல்லாம் எங்க வச்சிருக்க? எப்பவுமே பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன். தம்மா தூண்டா? தம்மா தூண்டு, ஆனா பவர்ஃபுல். இத வச்சு நான் கடவுளுக்கே சவால் விடுவேன். சத்தியமா இவனே தான். ஏண்டா கோவிலுக்கு வெடி வைக்கத்தானே வந்திருக்கிற? வெடி வைக்கிறனா? பொடி வச்சு பேசாதீங்க, அடிபட்டு போயிடுவீங்க. மல்ல, எரி மல்ல. ஏன் அடிக்கிறீங்க? அடிக்காம நீதான் அந்த பயங்கரவாதி. மரியாதையா சொல்லிடு, அந்த பாம்புகளை எங்க வச்சிருக்கிற? ஐயோ, பாம்பு பல்லுன்னு பயம் இருத்தாதீங்க. நான் பயங்கரவாதி இல்லைங்க, பயந்தவாதி. தீபாவளிக்கு நான் வெங்காய வெடி கூட வெடிச்சது இல்லைங்க. என்னடா நடிக்கிற? தம்பி, அண்ணே இவனை கவுத்து போட்ட டானா மாதிரி குனிய வச்சு கும்பிடு. குனிடா. முதல்ல அடிக்கிற, முன்னாடி வந்து அடியா. நீ ஸ்டாப் இட்னா நாங்க நிறுத்திடுவோமா? ஏய் நிமித்ரா, குனிய வச்சு நிமித்ரா. ஐயா ஐயா ஐயா, திவ்யா என்ன காப்பாத்து. இந்த எரிமலையே குனிய வச்சுட்டாங்க. இவர்தான் என் கைட் எரிமலை. எரிமலையா? எங்க பேரை வச்சு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என் உண்மையான பேரு ஏழுமலைங்க. ஸ்டைலா எரிமலைன்னு வச்சுக்கிட்டு. ஏன் அவனை போட்டு அடிச்சீங்க? இவனை லேசுப்பட்டவன் நினைக்காதீங்க. இவன் தான் அந்த தீவிரவாதின்னு மெய்யப்பனி அடையாளம் காமிச்சிருக்கிறான். சார், அவன் மையப்பன் இல்ல சார், பொய்யப்பன். எனக்கு அவனுக்கு இருக்கிற பழைய விரோதத்துல என்ன கவுத்துட்டான். ஏயா எத்தனை வருஷம் சர்வீஸ் உனக்கு? 20 வருஷம். என்னத்தை கிழிச்ச? ஏயா இந்த முகத்தை பார்த்தாலே தெரியல எதுக்குமே லாய்க்கலாத உதவாக்கறேன்னு. இந்த பாருங்க, மெய்யப்பன் சொன்னான்னு தீர விசாரிக்காம யாராவது உதச்சிங்க உங்களை தான் வீட்டுக்கு அனுப்புவேன். வாங்க என் கூட. வர்றமா? சரிண்ணா. சார் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. எரிமலை, என்ன திவ்யா, ரொம்ப அடிபட்டு போச்சா? ஏன் நடுங்குறீங்க? இந்த எரிமலை நீ தொட்ட உடனே பனிமலை ஆயிடுச்சு. வா போலாம்.
அழகான அருவி, பச்சை பசேல் மரங்கள், குளு குளுன்னு காத்து. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கிற சக்தியை கொடுத்துருந்தான்னா உன்னை அலாக்கா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆனா தரல. என்னைக்கா ஒரு நாள் அந்த சக்தி கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்ல வேளை எனக்கு கண் இல்ல. காது இருக்குல்ல திவ்யா, நான் ஒரு பெரிய எழுத்தாளன், நீ ஒரு எழுத்தாளி. நான் ஒரு ஆண் அழகன், நீ ஒரு பெண் அழகி. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கற்பனை உலகில பட்டா பட்டான பரப்போம். என்ன சொல்ற திவ்யா? உங்க எழுத்த பத்தியும் அழக பத்தியும் நான் நிறைய விசாரிச்சுட்டேன். என்னை பத்தி ஏதாவது ஏடா கூடமா ஏதாவது போட்டு கொடுத்தாங்கன்னா நம்பாத. அதான் சின்ன குழந்தைகிட்ட கேட்டேன். என் எழுத்தை பத்தி ஏதாவது சொல்லிச்சா? ஏங்க உங்களுக்கு ஆந்த கண்ணாமே கரெக்டா? எந்த குழந்தைய என்ன உத்து கவனிச்சிருக்கு. வேற என்னங்க சொல்லிச்சு? கழுகு மூக்கு காக்கா நேரம் அதுவும் கரெக்ட் தானே? குழந்தை கவுத்திடுச்சே, இதுக்கு மேலே இவ பின்னாடி சுத்தது வேஸ்ட். திவ்யா, ஒரு எழுத்தாளனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா சின்ன குழந்தைகிட்ட கேட்காத, அது கவுத்துரும். சாரி மிஸ்டர் ஏரிமலை, உங்களை புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதையெல்லாம் சொல்லல. நான் ஏமாந்தவ இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொன்னேன். ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட மனசை பறி கொடுத்தவனா அந்த சரவணனை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லை. விக்னேஷ், விக்னேஷ். விக்னேஷா? ஆமா திவ்யா, நீயே காலேஜ்ல எத்தனையோ தடவை என் குரலை கேட்டுட்டு சரவணன் நினைச்சு ஏமாத்திருக்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆமா, இவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு கண் பார்வை இல்லாத நீ ஏன் தனியா வந்த? என்னோட துணைக்கு வந்தவர் என் கூடவே வந்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன். எப்படியோ இவ்வளவு நாள் கழிச்சு பழைய காலேஜ் ஃப்ரெண்டை மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் விக்னேஷ். ஆமா, நீயும் கோயிலுக்கு தான் வந்திருக்கியா? ஆமா திவ்யா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்னோட இடது கால் விலகாம போயிடுச்சு. ஐயோ, இனிமே குணமாகாத டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. அதான் தெய்வமா அது கை கொடுக்குமேன்னு இங்க தேடி வந்திருக்கேன். விக்னேஷ், காலேஜ்க்கு அப்புறம் நீ சரவணனை சந்திக்கவே இல்லையா? இல்ல திவ்யா. ஆமா, அவனை நீ இன்னுமா மறக்கல? மறக்கிறதா? பார்வை போனதுக்கு அப்புறமும் என்னால இன்னும் சிரிக்க முடியுதே. அதுக்கு காரணமே நான் இன்னும் மனசுக்குள்ள சரவணனை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான். ஆமா, உனக்கு கண் பார்வை எப்படி போச்சு? பக்கத்து வீட்டு குழந்தை வெடிக்க போற பட்டாசு கிட்ட திடீர்னு ஓடிச்சு. அதை காப்பாத்த போனா அந்த குழந்தைய தூக்கி அணைச்சுக்கிட்டேன். வெடிச்ச பட்டாசுல நான் கடைசியா பார்த்தது ஒரு பெரிய வெளிச்சத்தை தான். அதுக்கப்புறம் என்னால பார்க்கவே முடியல. ஆமா விக்னேஷ், நீ எங்க தங்கியிருக்க? தங்கறதுக்கு இடம் இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் திவ்யா. பக்தர்கள் தங்கி இருக்கிற வீடு, லாட்ஜ் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. நாம தேடிட்டு இருக்க அந்த தீவிரவாதி இந்த ஏரியாவில் எங்கேயுமே தங்கி இருக்க முடியாது. சரி, நாளை காலையில எல்லாரும். என்னம்மா? அண்ணா, இவர் என்னோட பழைய காலேஜ் மேட் விக்னேஷ். இவர் எங்க அண்ணன், அசிஸ்டன்ட் கமிஷனர். நைஸ் மீட்டிங் சார். ஹலோ. தீவிரவாதி பிடிக்கிறதுல இருக்க சிக்கலே கோவில் இந்த காட்டுக்குள்ள இருக்குதான். தீவிரவாதி நிச்சயமா அந்த காட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கணும். அதனால நம்ம ஆளுங்க எங்கேயோ இருக்கிற தீவிரவாதியை 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற தங்கச்சியை மறந்துடுறியண்ணா. இவர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நீ என்ன உயிரோடவே பார்த்துக்க முடியாது. என்னம்மா சொல்ற? என் கூடவே வந்துட்டு இருந்த கைடு திடீர்னு எங்கேயோ போயிட்டான். நான் பாட்டுக்கு வழி தெரியாம அந்த பானை தீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலயே போயிட்டேன். ஐயோ, அது ரொம்ப ஆபத்தான இடமாச்சே. அந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்தினது இவர்தான். விக்னேஷ், நீங்க என் தங்கச்சி உயிரை காப்பாத்தல, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ. சேச்சே, என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துச்சு அந்த நாககாளி அம்மனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இவருக்கு தெய்வ பக்தி அதிகம்னா இவரோட கால் குணமாகணுங்கிறதுக்காகத்தான் இவர் இந்த கோயிலுக்கே வந்திருக்காரு. ஆனா தங்கறதுக்கு இடம் கிடைக்காம தான் கஷ்டப்படுறாரு. இவரை நம்ம கூடவே தங்க வச்சுக்கலாமாண்ணா ப்ளீஸ்? என்னம்மா இது? அவர் செஞ்ச உதவிக்கு ரூம் என்ன, வீடே கட்டி தரலாம். மிஸ்டர் விக்னேஷ், நீங்க எங்க கூடவே தங்கலாம். there won't be any problem. தேங்க்யூ சார். உங்க கூட இருந்தா எனக்கும் வசதியா இருக்கும்.
ஹலோ விக்னேஷ். ஹலோ. பக்த சிரத்தையோட எத்தனை பேர் வர அந்த கோவிலுக்கு பாம் வைக்க ஒருத்தன் வந்திருக்கான். அதனால ஒருத்தரை விடாம செக் பண்ணிட்டு தான் இந்த ஏரியாவில் தங்க நான் அனுமதிக்கிறேன். ஐ எம் சாரி டு சே, இந்த ரூம்ல இருக்கவங்க உடமையில செக் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எஸ், கம் இன். விக்னேஷ், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் சார். சொல்லணும்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எங்க பொழப்பு நாய பொழப்பா போகுது. படிச்ச நீங்களே கடவுள் வானத்துல இருந்து குதிச்சு வந்து உங்களுக்கு கால் கொடுப்பாரு நம்புறீங்களா? நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். மனப்பூர்வமான பிரார்த்தனையை விட பெரிய படிப்பு எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன். உங்க மனசை புண்படுத்தி இருந்தா ஐ எம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஓ, கடவுள் இருந்தா வர்ற பௌர்ணமிக்கு அப்புறம் உங்களுக்கு இது தேவைப்படாது. நான் போட்டுக்கிறேன். God bless. Thank you. அட குப்புசாமி, அப்பா மேடா யானை இருக்கு வரட்டு. யானை இல்ல, எறும்புன. ஓ, எறும்பா. இது என்னதுங்க? இது சின்னதா இருக்கிறலாம் பெருசா காமிக்க. இப்ப பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்கள்லாம் அழகா படிக்கலாம். கோயம்புத்தூரில் மாவாட்ட கலெக்டர் வந்தார். ஏங்க இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்டுறாங்களா? மாவட்ட கலெக்டர் நீங்க, மாவட்ட கலெக்டர். ஓஹோ, ஏழை எளிய மக்களுக்கு 12 பாம்பு செட்டு வழங்கினார். ஏங்க பாம்பு செட்டு கொத்தாது? பாம்பு செட்டு இல்லையா, பம்பு செட்டு. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. போயா. மிஷின் மேல மிஸ்டேக்கியா? என்னமோ கோவிச்சுட்டு போறீங்க. இந்தாப்பா என்னண்ணே? டீ போடு. ஒரு டீ போடு. ஒரு போன்விட்டா கொடுங்க. சார், போலீஸ் மட்டும் போதாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். தீவிரவாதி கிடைச்சிட்டா. சீக்கிரம் சார். ஹலோ, நான் அப்புறமா பேசுறேன். சார் சீக்கிரம் சார். சார் இவன் தான் சார். மறுபடியும் போலீஸ் அடியா? சார் இந்த நாய் இங்க இருக்குன்னு தெரியாது சார். யோ, அவன் மேல இருக்க கோவத்துல அவனையே தீவிரவாதின்னு காட்டிட்டு இருந்த முட்டியை பேத்துருவேன். ஜாக்கிரதை. வாங்க. தேங்க்யூ சார். பண்ணி இரு எப்படி இருக்கு? ஏன்டா நான் இங்க வந்து உட்கார்ந்த? இந்த நாய்ங்களே இங்க உட்காரும் போது இந்த நாய் உட்காரதல் தப்பே இல்லை. என்னங்க உங்களை நாய் சொல்றான். அடிங்க. போங்க. இவரை கேம்பு கூட்டிட்டு போங்க. ஏன் சார்? உங்ககிட்ட மெட்டலாலான பொருள் இருக்கு. அது எதுவா இருந்தாலும் நான் கோயிலுக்குள்ள அலோ பண்ண மாட்டேன். பாரு திவ்யா, என்னுடைய வாக்கிங் ஸ்டிக் ஒன்று தான் ஸ்டீல்னால செஞ்சது. இதெல்லாம் நான் எப்படி நடந்து போவேன்? ஆபீசர், நீங்க Yes, madam. ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம். அப்புறம் வெறும் வாக்கிங் ஸ்டிக்ல என்ன இருக்க முடியும்? அதுவும் இல்லாம இவர் தங்கி இருக்கிறதே உங்க கமிஷனரோட இடத்துல தான். பரவாயில்ல, நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். விக்னேஷ், வா போலாம். மாட்டிக்கின்னா எனக்கு 1 லட்சம். ஐயா சார், வாங்க சார், வாங்க சார். ஐயோ, நீயா? ஏயா முழுக்க போக விட. சார் இதை விட்டு எனக்கு 1 லட்ச ரூபா போயிரும் சார். எப்படி? நீங்க தேடிக்கிறீங்களே தீவிரவாதி, அவனை கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க சார், 1 லட்ச ரூபா வாங்கி கொடுங்க சார். ஐயா போதும். எங்களுக்கு என்ன வேலை வெட்டியிலே நினைச்சுக்கிட்டியா? ஏயா திரும்ப திரும்ப நீ ஆந்த கண்ணனையே காட்ட போற? கமிஷனர் கிட்ட யாரையா பாட்டு வாங்குறது? ஐயோ, இவன் பெரிய இம்சை. இவரை விட தீவிரவாதியே பெட்டர். வந்துரு, ஃபாலோ மீ. சார் ஐயோ, இந்த மாங்காய் படையை நம்பி எனக்கு 1 லட்ச ரூபா போயிரும் போருக்க. ஒரு நல்ல புத்திசாலி போலீஸா பிடிக்கணும். சார் சார், என்ன சார் போலீஸ் வச்சிருக்கீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தீவிரவாதியை கண்டுபிடிச்சிருக்கேன். பிடிக்க சொன்னா அசால்ட்டா போறாங்களே. சரி, நீ அவனை காட்டு, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க சார். அதுவும் அவனே தான் சார். சார் அந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்களா? எந்த லட்சம் ரூபாய்? என்ன சார் இது? அந்த தீவிரவாதியை பிடிச்சு கொடுத்தா கமிஷனர் 1 லட்ச ரூபாய் எனக்கு தரம்னாரு. அதை மறந்துட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா கமிஷனர் சொல்லி அந்த 1 லட்ச ரூபாய் சில்லறையா மாத்தி கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு சில்லறை கணக்கு அதிகமா இருக்கு. சரி, நீ எங்க கூட வா, நாங்க தீர்த்துறோம். சரி வாங்க. அண்ணா, என்னம்மா? இந்த கோயிலுக்கு வந்தா அற்புதம் நடக்குங்கிறத நான் இப்பதான் நம்புறேன்னா. கண் பார்வை உனக்கு திருப்பி கிடைச்சால வழிய நான் எதையுமே நம்ப மாட்டேமா. எனக்கு கண்ணு போயிருக்கலாம், ஆனா அதை விட மேலான ஒருத்தர் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்காரு. இது அற்புதம் இல்லையா? என்னம்மா சொல்ற? சாரிண்ணா, உனக்கே தெரியாம மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த ஒரு விஷயத்த இப்ப சொல்றேன். நான் காலேஜ்ல படிக்கிறப்போ
சரவணன் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். சரவணனா? யாருமா அது? அந்த சரவணன் வேற யாரும் இல்லைன்னா நம்ம கூட இருக்காரே அந்த விக்னேஷ் தான். விக்னேஷ்? சரவணன் ஏமா விக்னேஷ்னு பேரை மாத்தி சொல்லணும்? அங்கதான் நீ அவரோட அன்பை புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு கால் ஊனமானவர்னு எனக்கு தெரிஞ்சா நான் ரொம்ப வேதனைப்படுவேங்கிறதுக்காகத்தான் அவர் அதை மறைச்சிருக்காரு. அண்ணா, இத்தனை நாளும் கடவுளை பத்தி எழுதணுங்கிறதுக்காகத்தான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு முதல் தடவையா கடவுளை கும்பிடுறதுக்கு சரவணனும் நானும் கோயிலுக்கு போறோம். நான் வரேன்னா? பத்திரமா போயிட்டு வாமா. போலீஸ்னா நீதாச போலீஸ். ஆளு அடையாளம் கட்டினவொடனே கப்புனு பிடிச்சிட்டீங்களே. என்னமா நடிச்சாரு தெரியுமா? 20 மணி நடிச்சார் சார். அது போகட்டும், எனக்கு செலவு அதிகமா இருக்கு. அந்த 1 லட்சம் ரூபா கொடுங்க. மனசாட்சியை தவிர வேற எந்த சாட்சியும் விட்டு வைக்க கூடாதுங்கிறது தான் நம்ம இயக்கத்தோட கொள்கையே. இவன் உன்னையே அடையாளம் காட்டின ஆபத்தான சாட்சி. விகாஸ் வேண்டாம். எத்தனையோ பேரை கொன்ன நீ இப்போ ஏன் தடுக்கிற? அவனுக்கெல்லாம் அயோக்கியனுங்க. ஆனா இவன் அப்பாவி. அப்பாவிங்கிறிய? சரி, என் ஃப்ரெண்டு சொன்னதுனால நீ தப்பு. போமா போடு. ரகு, ரகு, ஹலோ, 120 ரிப்போர்ட்டிங். ரிப்போர்ட் இமிடியேட்லி டு மெட்ராஸ். சார் நான் கம் சூன். எஸ் சார், நான் உடனே மெட்ராஸ் கிளம்பி வரேன். ஓவர். ரகு, 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 ரகு. ஏ சாமி, பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் விசேஷ பூஜைகள் ஏதாவது இருக்கா? ஆமா நம்பி, அன்னைக்கு தான் சுத்தி இருக்கிற 7 அம்மன் கோவில் பூசாரி இங்க வரப்போறாங்க. அவங்க இந்த நாகாளி அம்மனுக்கு பூஜை பண்ணி புத்துக்கு விளக்கேத்துவாங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு தடவைன்னு 7 தடவையும் மணி அடிக்கும். அந்த 7வது மணி அடிக்கும் போதுதான் கடவுள் தோன்றுவார்னு சித்தர் எழுதி வச்சிருக்காரு. என்ன தம்பி? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற பாக்கியத்தை எனக்கு அந்த நாகாளி அம்மன் கொடுத்திருக்காளே, அதை நினைச்சிட்டேன். பத்மா, நான் குணமாயிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுங்க, என்னோட பிரார்த்தனைக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். நான் ஒன்று சொல்றேன், கேப்பியா? இந்த அருவியோட சத்தம் உனக்கு கேக்குதா? பறவைங்க ஒன்னோட ஒண்ணு சந்தோஷமா பேசிக்கிற சத்தம் கேக்குதா? இயற்கையோட இந்த சத்தங்கள்லாம் என்னோட காதல் மாதிரி. நானே இறந்துட்டாரா எப்போ இருந்துகிட்டே இருக்கும்.
அப்படிலாம் சொல்லாதீங்க. பயப்படாத, நான் சாக மாட்டேன். அப்படியே செத்துட்டாலும் உயிரோடவே இருப்பேன். ஆமா பத்மா, நான் உனக்குள்ள இருப்பேன். அதோ தெரியுது அந்த தொடுவானம். ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு நட்சத்திரம் தெரியும். அந்த நட்சத்திரத்திலையும் இருப்பேன். நீ தினமும் என்னை பார்க்கலாம், என் கூட பேசலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் நானும் நீயும் அந்த வானத்துல ஜொலிச்சுக்கிட்டே இருப்போம். ஏய், அழாத. கவலைப்படாத பத்மா. எங்க பாரு, நான் முழுசா குணமாயிட்டேன். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்.